ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் ஒளிஞ்சிட்ருக்கு. இப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க. இதுக்கு 25 நிமிஷம் முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சாச்சு. பன்னீரை பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீரில் நிறைய கால்சியம் சத்து இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடிக்கடி எலும்பு வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ பெசரி வச்சுக்கலாம். சாஃப்டாக பெசரிக்கோங்க, தண்ணியெலாம் தேவையில்லை. இப்போ பெரியவங்களும் அடிக்கடி நீங்கள் பன்னீர் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க. இது ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், அரை பதமாக வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம சாதத்தை வடித்து விட்டுறலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் நல்லா ஊறி இருக்கும். இப்போ அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோன்னா ஹார்டாயிரும். இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே ஆயிலில் நம்ம இப்போ காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கி இருக்குங்க இதில். இப்போ 5 பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். கேழ்வரகுல நிறைய கால்சியம் சத்து இருக்குங்க. அதையும் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான கால்சிய சத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இயற்கையான முறையிலேயே. இப்போ இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம், தோல் சீட்டு அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சு சேர்த்தாச்சு. இந்த டைமில் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 பீன்ஸ் அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க, பொடியை கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் திருப்பி கேட்பாங்க. இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் நம்ம கிளறதுலேயே உதிர்ந்துருங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த காயிலையும் சாதத்துலேயும் இறங்கிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்க போகிறோம். இந்த சோயா சாஸ் சில்லி சாஸ் ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கம்முன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த பன்னீர், இந்த காய், பூண்டு, இஞ்சி வதங்கின எல்லாமே சேர்ந்து. இப்போ ரைஸை இதோடு சேர்த்துக்கலாம். தட்டில் ஆற வச்சுருக்கோம். ஊற வச்சு நான் வடித்ததுனால எவ்வளோ நல்லா பூ மாதிரி இருக்குது பாருங்கள், நீளமாக. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பன்னீர் சேர்த்தாச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கலந்துக்கோங்க. பிரண்டையில் நிறைய கால்சியம் சத்து இருக்குங்க. வாரத்தில் ஒரு வாட்டி சேர்த்துக்குங்க பிரண்டை. இப்போ ரொம்ப டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.